உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவை கொண்டாடும் நடிகர் என்றால் தளபதி விஜய் தான். இவரின் படங்களுக்கு இருக்கும் வியாபாரம் அந்த அளவுக்கு உச்சத்துல இருக்கு. ரசிகர்களை தாண்டி பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் என அனைவரும் இவரது படத்தை கொண்டாடுவாங்க. இவரின் படங்களுக்கு அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பு இருக்கு. இவர் செய்யும் பல நல்ல விஷயங்கள், இவரின் அமைதியான குணம் என எல்லாமே மக்களுக்கு பிடித்து போக இவரின் மீது ஈர்ப்பு தானாக உருவாகி இருக்கு. தற்போது அனைவரும் எதிர்பார்ப்பது தளபதி 63 படம் தான். அதற்காக பல ஸ்பெஷல் விஷயங்களை அட்லி செஞ்சிட்டு இருக்காரு. தற்போது விஜயுடன் பணியாற்றிய இயக்குனர் ரமேஷ் கண்ணா தளபதி விஜய் பற்றி பேசியிருக்காரு. நான் நிறைய படங்கள் நடித்துள்ளேன். ஆனால் இன்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரிடமும் நான் ரீச் ஆவதற்கு காரணம் தளபதி விஜயுடன் நான் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நடித்ததுதான் காரணம்னு சொல்லியிருக்காரு. அந்த படத்தின் ஹிட் என்னை பட்டி தொட்டி எங்கும் பிரபலம் அடைய செய்துள்ளதுன்னும், அதே போல என் மகன் சர்க்கார் படத்தில் அசிஸ்டன்ட் இயக்குனராக பணியாற்றினார். இதனால் அவரின் திருமணத்திற்கு தளபதி விஜய் வந்தார். அவர் திருமணத்திற்கு வந்ததால் இந்த கல்யாணம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டதென்னும், தளபதி ரசிகர்களும் இதனை விமர்சையாக கொண்டாடினாங்கன்னு கூறியிருக்காரு. தளபதி விஜய் திருமணத்திற்கு என்ட்ரியாகும் வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி இருந்தது. தளபதி விஜய் ஒரு விழாவிற்கு வருகிறார் என்றால் அந்த விழாவை பிரம்மாண்டமா மாத்திடுறாங்க. சாதாரண விழாவாக இருந்தாலும் தளபதி விஜய் கலந்து கொள்ளும் போது அதனை பெரிய அளவில் எடுத்து சென்றாங்க தளபதி ரசிகர்கள். சமீபத்துல பல திருமண நிகழ்ச்சிகளில் தளபதி விஜய் கலந்து கொண்டிருக்காரு. அதன் வீடியோக்களும் போட்டோக்களும் வலைதளங்கள்ல வைரல் ஆகியிருக்கு. இவர் எப்போதும் மிகப்பெரிய விழாவில கலந்து கொண்டு பேசுவார் என ரசிகர்கள் பலரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவரின் மேடை பேச்சை தற்போதும் அனைவரும் கேட்க காத்துட்டு இருக்காங்க. கடைசியாக இவர் பேசிய சர்க்கார் பேச்சு இன்றளவும் பெரிதாக பேசப்பட்டு இருக்கு. இதனைத் தொடர்ந்து அடுத்து வெளிவரும் தளபதி 63 படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தான் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுது. இதற்கு முன்னர் வேறு ஏதாவது விழாவில் கலந்து கொண்டு பேசுவார் என ரசிகர்கள் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவரின் பேச்சு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கும். கடைசியாக இவர் பேசிய அனைத்து விழாக்களிலும் சமூகத்தை பற்றிய பல நல்ல கருத்துக்களை அடங்கியிருந்தது. இதனால் இவரது பேச்சு அனைவரும் எதிர்பார்க்கப்படுது. சில வருடங்களுக்கு முன்னர் இவர் விவசாயிகளை பற்றி பேசியது அனைவரையும் நெகிழ வைத்தது. தனது ரசிகர்களுக்கு எப்பொழுதுமே மோட்டிவேஷனாக பல கருத்துக்களை கூறுவதும் வழக்கமாக கொண்டிருக்காரு தளபதி விஜய்.